வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நீங்களும் நானும் எதிர்பார்த்த ஒரு தருணம் இன்னைக்கு நடக்க இருக்கு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தோட குளோபல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஹெட் மிஸ்டர் வேலுசாமி சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறார். அவர் கூட தான் இன்னைக்கு டேவை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். நிறைய பேர்த்துக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்து மேலே இருந்த கேள்விகள், அதே மாதிரி மஹிந்திராவோட பான் எலக்ட்ரிக் ஆரிஜின் வாகனங்களோட இன்ஜினியரிங் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வெஹிக்கிள் டெவலப்மெண்ட், பவர் ட்ரெயின் இன்ஜினியரிங், சாசஸ் சிஸ்டம்ஸில் கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கன்சியூமர் கார் என்தூசியாஸ்டுக்கும் இந்த பக்கம் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்க்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனுக்குமே காரை பற்றின நாலேஜை புகுத்த அவர் ட்ரை பண்ணியிருக்கார். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சாசி பற்றி பேசுகிறோம், உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் விஷயங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதை வெளிப்படையாக ஒரு பிராண்ட் சொன்னால் தான் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பிராண்டில் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்க, அட்வான்ஸ்டு ஹைஸ்டன் ஸ்டீல், ஹைஸ்டன் ஸ்டீல், இதெல்லாம் தெரியும். இந்த போரான் ஸ்டீல் எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க, அட்வான்ஸ்டு ஸ்டீல் எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க, பர்சன்டேஜ் மொத்தம் ரிவீல் பண்ணுறாரு. என்ன சஸ்பென்ஷன் பயன்படுத்துகிறாங்க, சஸ்பென்ஷனில் என்ன தொழில்நுட்பம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க. நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக வேலுசாமி சார்கிட்ட கேட்டே தெரிஞ்சுப்போம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் சார், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நானும் கேட்குறேன். இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து டெமோக்ரடைஸ் பண்ணி ஜனநாயகப்படுத்தி இன்னைக்கு ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறீங்க. ஸோ அந்த தருணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம். அப்பா, அம்மா அவ்வளோ படிக்கல. பட் எனக்கு இப்போ அது பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பிடெக் டிகிரி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். இது எல்லாமே கவர்மெண்ட் தானே நமக்கு பண்ணியிருக்கு செலவு பண்ணியிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எல்கேஜிலாம் கிடையாது அப்போ. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் காலேஜு, 6th 10th வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், +1 +2 கவர்மெண்ட் காலேஜ், பிஎஸ்சி கவர்மெண்ட் காலேஜ், பிடெக்கு கவர்மெண்ட் காலேஜ், எல்லாமே ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்து நமக்கு ஏதோ பர்த் ரைட் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எப்படி பர்த் ரைட்டு. யாரோ ஒவ்வொரு பொருளும் வாங்கும் பொழுதும் அவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதும் அவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவர்மெண்ட் வாங்கி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்குது. அப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப மிக உன்னதமானது. அவங்க நீங்கள் உங்ககிட்ட எந்த கேரண்டியும் கேட்கல. நான் உனக்கு செலவு பண்ணுறப்பா, நீ ஒன்றும் எனக்கு திருப்பி தரலைன்னா கூட பரவாயில்ல, திருப்பி தந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த பாண்டும் அவங்க எடுத்துக்கல. கடன் பத்திரம் தான் நம்ம இருந்து எடுத்துக்கல, அவ்வளோ செலவு பண்ணிருக்காங்கல்ல. அப்படின்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை தானே அது. கண்டிப்பாங்க. யாராவது போய் கடையில் ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது அதில் 2 ரூபாய் டேக்ஸ் தான் யாராவது கேள்வி கேட்குறாங்களா? கொடுத்துட்டு போங்க. அவங்களே கேள்வி கேட்கலாம்ல, நான் இவ்வளோ டேக்ஸ் பண்ணுறேன், நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது அப்படியே நம்மளை மனசை உலுக்கிடும். அதை பார்க்கும்பொழுது தான் நமக்கு புரியுது, நம்ம இருக்கிற ஃபீல்டில் நம்ம டிசைன் பண்ணி தயார் பண்ணி கொடுக்குற காரை ஒரு எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணி அவங்களுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்தா அது ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு 25 வருஷம் 27 வருஷம் ஆச்சு அதை கொண்டுட்டு வர்றதுக்கு. அது கடினப்பட்டு தான் இது இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இதுக்கு ஒரு 2200 என்ஜினியர்ஸ் 3 வருஷமாக ரவும் பாலம் வாங்கினாங்க. பட் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது அதுதான், நம்ம எப்படி திருப்பி செலுத்த போகிறோம் இந்த மக்களுக்கு. அவங்க நமக்கு எதுவுமே கேட்காம, நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கேட்காம நமக்கு அவங்க வாலண்டியராக செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் சார் எங்கே கிக் ஸ்டார்ட் ஆச்சு? இன்க்ளோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. அதில் ஒரு 550 கிலோ பேட்டரி பேக்கை நம்ம போடுறோம் கீழே. அதுக்குன்னு ஒரு ஏரியா செதுக்கப்பட்டிருக்கு அதில். அப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, ரியர் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியான இடம். மோட்டாரை நீங்கள் ஃப்ரண்டில் போட முடியாது. போட்டால் ஏன்னா இது ஹை ஸ்பீட் மிஷின். இதில் கிராஷ் ஆனால் மோட்டார் ஃபயர்வாலில் அடிக்கக்கூடாது அல்லது பேட்டரியில் அடிக்கக்கூடாது. ஃபயர்வால் அடித்தா பேசஞ்சர் ஏதாவது பண்ணும். மோட்டார் இது பேட்டரியில் அடிச்சுன்னா பேட்டரி பண்ணும். அது பின்னாடி தூக்கி மோட்டார். அதுதான் அப்போ தான் இந்த ரயில்வே டிரைவ் கான்செப்ட் வந்தது. அப்போ இங்க்ளோனா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு கொடுக்குது. ரெண்டாவது டைனமிக்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைனமிக்ஸில் எந்த இடத்துலையும் அது விட்டு கொடுக்காது. இந்த ரைடாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி,
எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து பிச்சுக்கிட்டு போகும். எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ரியரில் வந்து 5 லிங்க்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஐ லிங்க்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேட்டன்ட் ஒரு க்ளோஸ் டு 152 பேட்டன்ட் போட்டிருக்கோம். தட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட் ஃபார் இந்தியன்ஸ் சார் இது ஆக்சுவலி. வந்து ப்ரைட் மூமெண்ட். அது NVH லெவலில் வந்து இது வந்து செட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அந்த NVH நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். டிரைவ் பண்ணுறப்போ 160 170 போகிறப்போ ஓடோல பார்த்தா மட்டும்தான் சார் தெரியும். தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லைன்னா ஒரு துளி கூட அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியல. ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, 70 கிலோவாட் ஹவர், 80 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக், 79 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கு நம்ம கொடுக்குறோம். ஸ்டேரிங் வந்து அற்புதமாக இருக்கும். பிரேக்கு 3 ஸ்க்ரீன், அந்த மாயா அப்படிங்கிறது அதை கொண்டு வந்துருக்கோம். நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் 2 டிவைஸ் போட்டுக்கலாம். அதில் வந்து யூடியூப்குள்ளே போகலாம், கூகுள் கால் பண்ணலாம். அதில் வந்து யூடியூப்பில் போட்டுட்டு பின்னாடி இருக்கிறவங்க அவங்க வேறு ஏதாவது சேனல் போட்டு அவங்க ப்ரைவேட் ஆடியோ கேட்டுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அவங்க ஊரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற நீங்கள் பாட்டில் போட்டு மூவி பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோன்னா அவருடைய லைவ் பார்க்கலாம். யாராவது பொலிட்டிக்கலாக ஸ்பீச் பண்ணாங்கன்னா அது நியூஸ் சேனலில் பார்க்கணும்னா நியூஸ் சேனலில் போட்டுட்டு பார்க்கலாம். அதில் எல்லா என்டர்டெயின்மெண்ட், கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு தனி புக்கே எடுத்துட்டு எழுதலாம். அது வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆக்குபென்ட் மானிட்டரிங் வச்சுருக்கோம். டிரைவர் எங்கேயாவது திரும்பி ஸ்க்ரீனில் பார்த்தாருன்னா உடனே அது வந்து கேமரா பார்த்துட்டு அட்டென்ஷன் செக் பண்ணோம் சார். ஸோ அதனால அந்த டெக்னாலஜி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். 3 ஸ்க்ரீன் கொடுக்குறதுனால இந்த டிரைவர் ஆக்குபென்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ADAS வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்கும். 5R1V அப்படிங்கிற ADAS டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 12 அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து வண்டி ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ பார்க் அசிஸ்ட், அது ஆட்டோமேட்டிக்காக வெர்ச்சுவல் ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வண்டி விட்டு வெளியில் வந்தால் அது பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது கூலஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அதில் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோ பண்ண கார் கரெக்டாக கையில் கிடச்சிதுங்க சார். வீடியோ பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருந்தது சார். மகேந்திரா பார்ன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு 2 to 3 இயர்ஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்போ வந்து இதுங்க குளோபல் லீடர்ஸ் கூட எப்படி கம்பீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்வி, அந்த லான்ச் வந்து முடிஞ்சு அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த குளோபல் லீடர்ஸ் எப்படி மகேந்திரா கூட இன்னைக்கு கம்பீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அப்படின்றது எனக்கு சுத்தமாக இல்லைங்க சார். அந்த காரை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். இது ஈவி காரில் நமக்கு இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அப்படின்றதே வரலையே. நம்ம த்ரூஅவுட் அவ்வளோ ஸ்பீட்ஸ் பண்ணுறோம், நம்ம எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறோம். அந்த ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கான ட்ராப் இல்லைங்க சார். அப்படியே லீனியராக தான் போகுது. எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது 400 வோல்ட்ஸ் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஹை எஃபிஷியன்சி. ஸோ ட்ராப் ஆக ரேஞ்சு ட்ராப் ஆக வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி போயிடும். அது ஃபர்தர் ட்ராப். பட் இங்கே வந்து வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நல்ல எஃபிஷியன்சி, எல்லா ஆப்ரேட்டிங் SOC லெவல்லையும் அது வந்து நல்ல ஹை எஃபிஷியன்சி. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி வார்த்தையில சொல்றது? நாங்கள் வீடியோவில் வந்து அவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்துச்சு. நாங்கள் விடுறோம், உள்ள கேபின்குள்ளே அது வந்து ஃபீல் ஆகலாம். ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு சின்ன பாக்கெட்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் மக்களுக்கு இந்த செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் கொடுக்கணும்னு போராடி கொடுத்துருந்தது. ஆல்ரெடி XUV700 ஸ்கார்பியன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ஒரு ஹைக் கொடுத்து அவ்வளோ இருக்குங்க. ஸோ இந்த குளோபல் ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் லக்ஸரி டிரான்ஸ்பர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒரு இந்தியன் ப்ரைடாக நம்ம இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஐ திங்க் இனிமேல் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்தியா பிராண்ட் அதான் குளோபல். எக்ஸாக்ட்லி. அதான் இங்கிலோ இந்தியா இஸ் குளோபல். எக்ஸாக்ட்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நம்ம டைம் வந்துருச்சுல்ல. அடுத்துங்க சார், இப்போ இந்த டெலிவரிஸ் அப்படின்றது வந்து இப்போ மார்ச்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக சார்? ஓகே. நாங்கள் ரோட்டில் போகும்போது பிப்ரவரியிலேருந்து ரோட்டில் போகிறப்போ மக்களை பார்க்கணும் சார். இந்த கார்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம், வீடியோ கேம்ஸில் பார்த்துருக்கோம். லைவாக இப்படி ஒரு டிசைனில் ஒரு காரை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அது எல்லாருமே மக்கள் பார்க்குறவங்களாம் அந்த டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுற மக்கள்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் கனவுல பார்த்த கார் வந்து லைவ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க சார் உங்களை பொறுத்த வரைக்கும்? இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன். இந்த எலக்ட்ரிக் ஆரிஜின் பிரின்சிபிளில் பண்ணது. ஐஸ் வெஹிக்கிள்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் காருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு கிரியேட்டிவாக தான் டிசைன் பண்ணுவாங்க. அந்த கிரியேட்டிவ் டிசைனை வந்து நாங்கள் இன்ஜினியரிங்காக எந்த விதத்துலையும் நாங்கள் மாற்றிக்கல. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பேட்டரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? இந்த பிளேட் செல் அப்படின்ற தொழில்நுட்பம் இப்போ வந்திருக்கு. நீங்கள் இது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதோட ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி பற்றி அதை தெரிஞ்சுக்கலாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பேட்டரி தான் ஒரு உன்னதமான ஒரு பார்ட் இந்த வண்டியில்.
நீங்கள் 900 டிகிரிஸ் கிளைமில் போட்டாலும் சரி, 12 மீட்டர்ஸ்லேருந்து கீழே போட்டாலும் சரி, நீங்கள் ட்ரக்கை 22 டன் ட்ரக்கை விட்டாலும் சரி, தண்ணிக்குள்ளே கொண்டு போய் போயிட்டா பேட்டரிக்கு வந்து ஸ்மைலிங் புத்தான்னு நம்ம சொல்கிறது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வாரண்டி பற்றி இனிமேல் பேசக்கூடாது, இது லைஃப் டைம் வாரண்டி, அவ்வளோதான். அது வந்து ஒரு மவுத் ஷட் ஸ்டேட்மெண்ட்டுங்க சார் ஆக்சுவலாக. இது இல்லை, எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். பேட்டரியில் வந்து ரேஞ்ச் வர மாட்டேங்குது, பேட்டரி வந்து ஃபயர் ஆகுது, பேட்டரி வந்து அது பண்ணுது, இது பண்ணுது, இது பண்ணுது. பேட்டரி பற்றி பேசாதப்பா வாரண்டி அப்படின்னு நம்ம என்ஜினியர்கிட்ட சொல்லணும். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி இதை பற்றி பேசாதப்பா, நீ எடுத்துட்டு போய் வரணும். அதுக்கு ப்ரூஃப் தான் அந்த டெஸ்ட் எல்லாம். நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இது வந்து கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸாக சொல்லலை. என்னன்னா யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆமாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் வந்து ஒவ்வொருத்தர் சொல்றதே நம்ம வந்து திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரேஞ்ச் வர மாட்டேங்குது, பேட்டரி ஃபயர் ஆகுது, அப்படி இதுக்கு ஒரு ஆன்சர் யாராவது வச்சுருப்பாங்களா? சார் கேட்குறதே 2 கேள்விங்க சார். ஒன்று பேட்டரியா, அப்போ ரேஞ்ச் வராது, சார்ஜிங் கேட்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, அப்போ இதுக்கான வாரண்டி நாளைக்கு போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ இது 20 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிடுறாங்க. நிறைய தடவை பண்ணிப்பாங்க. சூப்பர்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு சார். இது வந்து அடுத்து நாங்கள் கேட்கணும்னு நினச்சது, இந்த பான் எலக்ட்ரிக் ஆரிஜின் இவிஸ் சொல்கிறாங்க சார். மஹிந்திராவோட எலக்ட்ரிக் ஆரிஜின் இவிஸில் இந்த பிஇவி எக்ஸ்இவி அப்படின்னு சொல்லிட்டு 2 சப் பிராண்ட்ஸாக வருது. அது வந்து ஒன்று வந்து ரொம்ப சின்ன பிராண்ட். ஓகேங்க சார். 4371 மீட்டர்ஸ் இல்லையா? அடுத்தது வந்து 4789 மீட்டர்ஸ். மில்லிமீட்டர்ஸ் 4.789. இது ரெண்டுமே வந்து ஒரு நேம் நீங்கள் வைக்க முடியாது இல்லைங்களா? அது வந்து ஒன்று 3X1 வச்சிருக்கோம், இன்னொன்று வந்து XUV 700. அதே தான் நீங்களே கேட்கலாம் தான். ரெண்டு மோனோக்ராக் தான் சார். ஏன் சார் இப்படி அது XUV தான், இது XUV தான். பட் அது பிராண்ட் வேறு இல்லை. புரியுது மக்களுக்கு தெரியல. 9E அப்படின்னா அது பெரிய வண்டி, 6E அப்படின்னா சின்ன வண்டி. ஓகே. ஸோ இவ்வளோதாங்க சார் நாங்கள் கேட்கணும்னு நினச்ச விஷயங்கள். அப்புறம் அது வந்து அது இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் நீ ஒரு யங் டைனமிக். ஸோ அதனுடைய கேலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை 2 வண்டி ட்ரைவ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு சிஇஓ, ஒரு ஹைஃபை ப்ரொஃபஷனல், ஒரு ரொம்ப வயசானவங்க போகிறது, ஃபேமிலி போகிறது, ரொம்ப சாந்தமாக போக வேண்டியது. அந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்டையர் தீமே நீங்கள் சொன்னது அப்படியே வந்து அப்படியே இருக்கும். இது வந்து பயங்கர டைனமிக், பயங்கர அஜிலிட்டி. இது வந்து ரத்தம் குறிக்க வாரத்துல போற மாதிரி அந்த இது வந்து இந்தியான்னு இல்லைங்க சார், குளோபலுக்கு இது ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ தேங்க்ஸுங்க சார். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லணும். தேங்க்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது டேக்ஸ் பே பண்ணாங்க இல்லை, அவங்களை இன்ஜினியர் ஆகணும் அவங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் யாருன்னே தெரியாத பையனுக்கு டேக்ஸ் மூலமாக படிக்க வச்சு என்ஜினியர் ஆகினாங்களா அவங்க தான். இப்போ வந்து இந்த 2200 இன்ஜினியர்ஸ்க்கும் நம்ம அப்படி தான் படிக்க வச்சிருக்கோம். அவங்க வந்து இந்த மாதிரி கார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க நம்ம அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்யூ சார்.